Hi friends. நீங்க வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை எப்பயுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா தலையில் போடுவோம். சோ இன்னைக்கு அந்த vlog தான் फ्रेंड्स பார்க்க போறீங்க. இப்போ மூணு பேருமே அழகா குளிச்சு முடிச்சிட்டு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் फ्रेंड्स. ஆமா. ஏய் ஜெஷிதா சிரிக்க தம்பறா. ஜெஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த அட்டிகை வந்து போட்டுருக்கேன். நான் இந்த செட் எடுத்து போட்டேனா இவருல எனக்கும் சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அதனால இது மாதிரி ஆறு ஒன்னு போட்டா அது ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருக்கு. அதனால இது போடுறேன். நல்லா இருக்கேன்னு நல்லா இருக்காமா ஜெஷிதா? என்னடி கோயிலுக்கு போமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போறோம். அங்கேயே பெருமாளும் வந்து இருக்காங்க. சார் அதனால ஒரே கோயிலுக்கு போனா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். டைம் ஆகிறதுக்குள்ளே போய் வந்துடலாம். லாஸ்ட் டைம் வெள்ளிக்கிழமை நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் வீட்டுல படைக்கணும், நீங்க வீட்டுல படைச்சிட்டு கோயிலுக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டு வந்து காலையிலே அப்ப இன்னைக்கு கோயிலுக்கு போறோம். ஆமா சரி போலாமா ஜெஷ்னா? போலாம். என்ன செய்யுடா फ्रेंड्स, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கு. முன்னாடியே வந்து வண்டி நிறைய நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நிறைய கூட்டம் இருக்கு. ஆமா குட்டி பொண்ணு வண்டியில வரையும் தூங்கிட்டா फ्रेंड्स. அவங்க போய் டைம் கட்டல கிட்ட போனோனே எழுப்பிக்கலாம். போலாமா? துளசி வீட்லயே பறிக்கலாம்னு சொன்னேன் நான். ஆனா வந்து டைம் இல்ல போறதுக்கு. வீட்ல இருக்க சாமிக்கு வந்து பறிச்சு மாலை கட்டி போட்டுக்கலாம்ல. ஓகே வாங்கியாச்சா? துளசி வாங்கிட்டேன். ஆமா நேரம் பார்க்கல லைன்ல நின்று தான் பார்த்தாங்க. சரிங்க ஆமா கோயில்ல எப்பவுமே போடுவாங்க சங்கீதா. சிறப்பு அன்னதானம் ரொம்ப ஃபேமஸா நடக்குது. சரி ஆமா ஜெஷிதாக்கு பாவாடை எப்படி இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா வந்து பிறந்த உடனே எடுத்தது வளர்ந்துட்டா. சட்டை குட்டி ஆயிடுச்சு. அழகா இருக்குல்ல இந்த ட்ரெஸ். அதனாலதான் போட்டேன். வந்து இருக்கணும்ன்றதுக்காக நானும் மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டேன். பாப்பாவுக்கு பட்டு பாவாடை சட்டை போட்டேன். ஜெஷிதா கைய பிடிச்சிக்குமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமிலாம் கூப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் போட்டாங்க. சூப்பரா இருந்தது. வடை, அப்பளம், பாயசம், அதுக்கப்புறம் சாம்பார், தயிர், மோர்னு சொல்லிட்டு எல்லாம் சிறப்பு அன்னதானம். ஆமா ரசம் எல்லாமே செமையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொரியல் வச்சாங்க, அப்புறம் கூட்டு வச்சாங்க, ஊறுகாய் எல்லாமே. நம்ம ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் வச்சாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் வந்து டொனேஷன் கொடுத்தேன்னா அன்னதானத்துக்கு. அதுக்கு பிரசாதம் குட்டி பொண்ணுக்காக ஸ்பெஷல் ஆயுது. ஸ்பெஷல் போலாம். ஜெஷிதாவா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டேல இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்துருவோம். எப்பயும் சூப்பரா இருக்கும். வந்தா ஜாலியா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதனால இன்னைக்கும் வந்தாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. சாமிக்கு அலங்காரம்லாம் செமையா பண்ணியிருந்தாங்க. நிறைய கிரௌடு. மூணாவது சனிக்கிழமைன்றதுனால ஒரே கோயிலே வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலும் இருக்கு, ஆஞ்சநேயர் தான். ஆக்சுவலி அது ஆஞ்சநேயர் கோயில் தான். ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து இருப்பாங்க. மத்திய திருப்பதின்னு இருக்கும்ல. ஆமா குட்டி பொண்ணு பிரசாதம் சாப்பிட்டு இருக்குது. ஆவச்சுக்குமா புள்ள வாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணா இருக்கனால வாய் திறக்கவே முடியல. எப்படி வச்சுக்கா? ஆமா இப்படி சுத்தி கடைறாலே பாவமா இருக்குது. சரி பரவாயில்ல விடு. நம்ம இப்போ சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடு எல்லாமே சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே சாமி படைச்சிட வேண்டியதான். ஓகே ஜெஷிதா சாமி கும்பிடுங்க. சாமி மூணாவது சனிக்கிழமை சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தலையில் போட்டாச்சு. நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியல. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி படைச்ச இடத்துக்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி பண்ணுவோம்னா வடை, அப்பளம், பாயசம் செஞ்சுட்டு நடு இலையில மட்டும் நம்ம பொங்கல் வெண்பொங்கல் பண்ணிட்டு தயிர் ஊத்தி படைப்பாங்க. இதுதான் வந்து தலையில் சொல்லுவோம் நாங்க. எங்க வீட்டுல ரொம்ப காலமா இப்படிதான் பண்ணுவாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்க ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி வந்து பாத்தீங்கன்னா கும்பிட்டாச்சு. சனிக்கிழமை விரதம் வந்து இன்னையோட முடிஞ்சுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபீவர்லாம் எல்லாமே சரியா போயிடுச்சு. ஆனா அவளுக்கு தொண்டையில இங்க வந்து புண்ணு வந்திருக்கு. சோ வாயில ஃபுல்லா புண்ணுனால அந்த எச்சை கூட கூட்டி அவளால முழுங்க முடியல. அதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. அதனாலதான் வந்து வீடியோ வந்து சரியா எடுக்க முடியல. வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருக்கா. கீழே விட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கால.
சரின்னு சொல்லிட்டு நானே கையிலே வச்சிருந்தேன். அப்படியே 2 பேரும் மாத்தி சமைச்சதுல ஒரு வழியா சமைச்சு முடிச்சு சாமியும் படைச்சாச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் போலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மணி ஆயிடுச்சு. பாப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். ஃபீவர்லாம் போயிடுச்சு. அந்த ஃபீவர் இல்ல, அத புண்ணு மட்டும் இருக்கு. இல்ல ஆக்சுவலி அவளுக்கு புண்ணு வந்து இங்க இருந்துச்சு. இந்த சைடுல ஒண்ணு இருந்தது, மேல வந்து லைட்டா செவந்த மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு புண்ணு தான் இருக்காங்காட்டி நாங்க விட்டுட்டோம். நேத்து பொழுதுல இருந்து அவங்க வலிக்குதுன்னு சொல்லி காட்டிட்டு இருந்தாளா, எதனால வலிக்குது நாங்களும் பாத்துட்டே இருந்தோம். காலையில வாயை திறக்க சொல்லி பார்த்தா அப்படியே உள்ள ஃபுல்லா அப்படியே புள்ளி கட்டியே அப்படியே கொப்பளமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெள்ளையா பார்த்தோடனே வந்து பயந்துட்டேன். நல்லா ஆரம்பத்துல காலைல ஜாலியா தான் விளையாடிட்டு இருந்தா. மதியம் வரைக்கும் நல்லா கோயிலுக்குலாம் போயிட்டு வரும்போதெல்லாம் ஜாலியா இருந்தா. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா வலி அதிகமா ஆயிடுச்சு அவளுக்கு. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா சுத்தமா இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா நமக்கு ஒரு இதுவா இருக்கும். அந்த புண்ணு வந்து கொஞ்சம் குணமாத்துக்கு ஏதாவது மருந்து கொடுப்பாங்க. அது சரியானாதான் இவரால சாப்பிடவே முடியலன்னா சாப்பிடவே முடியாது. தண்ணி கூட குடிக்க முடியல அதனால. சரி நம்ம போலாம். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் பார்த்தாங்க. தொண்டையில வந்து புண்ணுலாம் இருந்தது. அவரே கேட்டாரு வாயில இருந்து எச்சலாம் வருதான்ட்டு. அதே மாதிரி வாயில கூட்டி முழுங்க முடியாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜொல்லு மாதிரி நல்லா ஒழுவிட்டே இருக்கு. சோ போயிட்டு அப்புறம் மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து அவளால எதுவுமே சாப்பிட முடியல. இருந்தாலும் பால் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்துலாம் கொடுத்தா மருந்து வந்து பாத்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டா. இன்னைக்கு காலையில எழுந்து மருந்து கொடுத்தா மருந்து மறுபடியும் வாமிட் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஜுரம்லாம் ஃபுல்லாவே சரியா போயிடுச்சு. அந்த புண்ணு மட்டும் தான் இருக்குது. கொஞ்சமா கஞ்சி காலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நொய் அரிசி வாங்கிட்டு வந்து சீரகம் மிளகு பூண்டுலாம் போட்டு அப்படியே கஞ்சியா வந்து காய்ச்சி கொடுத்தேன். அது மட்டும் கொஞ்சமா சாப்பிட்டு சரி மருந்து போட்டு விட்டா புண்ணு சரியா போயிடுமே மருந்து போட்டா சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்தது. உங்ககிட்ட ஸ்டார்டிங்லாம் நல்லா இருக்கே, பினிஷிங் சரியில்லையமான்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வீடியோ போச்சு. நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதாவும் நல்லா ஆரம்பத்துல சிரிச்சிட்டு ஜாலியா தான் இருந்தாலே. மதியம் வரைக்குமே நல்லா ஜாலியா இருந்தா. அதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலி அவளால தாங்க முடியல. நான் வந்து நிறைய பிளான் பண்ணிருந்தேன். அழகா வந்து பாப்பாக்கு நாமனா போட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவோம்னா 3வது சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு எடுத்துக்கும். சொம்புல துளசி மாலை கட்டிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் என் பாட்டி வீட்டுல தான் நான் வந்து இருந்தேனே. அப்ப எல்லார் வீட்டுக்கும் வந்து போயிட்டு நாராயண கோபாலன் சொல்லலாம் சொல்லிட்டு அரிசி வந்து தருவாங்க. பச்சை அரிசி எந்த அரிசி அரிசி வந்து பச்சை அரிசி கொடுப்பாங்க. ஆனா காசு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுல போயிட்டு நாராயண கோபாலம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அது 3வது சனிக்கிழமை வந்து தலையில் போட்டு சாமி படைப்போனாங்க. சரி இந்த தடவை ஜஸ்விதாக்கு அழகா சட்டை போட்டு சொம்புலாம் கொடுத்து பக்கத்து வீட்டுல போய் வாங்க நாராயண கோபால சொல்லன்னு பாத்தியா நல்லா பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சொதப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. நானும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வடை அப்பளம் பாயசம் சொல்லிட்டு எல்லாமே செஞ்சேன். நான் காலையில எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். சோ அதனால சரி மதியம் வீடியோ எடுக்க கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். எதையுமே வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப முடியாதனால அவ அழுதுகிட்டே இருந்தா. பிள்ளைய விட கொஞ்ச நேரம் ஆமா சரி நான் வந்து பாப்பா கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டே இருந்தேன். பேபி தான் சாம்பார் வச்சாரு, பொரியல் வச்சாரு. அவரு போய் கொஞ்சம் அந்த சமையல் வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தாரு. அப்புறம் பாப்பா வந்து பேபி கிட்ட கொடுத்தேன். அவர் கீழே போயிட்டு அப்படியே சுத்தி காட்டி விளையாட்டுலாம் காட்டிட்டு தூக்கிட்டு போய் ஊர்லாம் சுத்தி காட்டி கூட்டிட்டு வந்தேன். நானு கொஞ்ச நேரம் கூட அமைதியாவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா வீட்டுல எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அவ வந்து நல்லா இருந்தானா செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். மத்த குழந்தைங்க மாதிரி கூட ஜெஷிதா கிடையாது. எவ்வளவு வலி இருந்தாலும் அதையும் பொறுத்துக்குவா. ஆமா நல்லா வலி பொறுத்துக்கிட்டு நல்லாவே இருப்பா. நேற்று ரொம்ப அவளால முடியல, முழுங்க முடியல, எதுவுமே பண்ண முடியாதனால்தான் கொஞ்சம் வந்து அழுதுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் போய் கூட்டிட்டு வந்தோம். ஆனா டாக்டர் கிட்ட நாங்க என்ன நினைச்சோம், ஊருக்கு போயிருந்தோமா நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க வீட்டுல. சோ ஒருவேளை சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுதான் வாயில தொண்டெல்லாம் வந்து புண்ணு ஆயிடுச்சாங்காட்டி நீங்க போன் பண்ணி எங்க அம்மாவெல்லாம் திட்டேன். நான் சொன்னல சாக்லேட் வாங்கி தராதுன்னு சொல்லும் போதே ஏன் வாங்கி கொடுத்தீங்க, சாக்லேட் சாப்பிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா திட்டி விட்டியா? ஆமா பாப்பாவுக்கு உங்களால தான் உடம்பு சரியில்லை, இதுக்கப்புறம் சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டாங்க, பாசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை வாங்கிட்டு ஃபுல்லா உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ஒரே போன் பண்ணி திட்டேன். எங்க அம்மா பாவம் அவங்களும் வந்து சரி இதுக்கப்புறம் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டு போய் காட்டுறது என்ன சொன்னாரு, சத்து குறைபாடா இருந்தா கூட நமக்கு இது மாதிரி புண்ணு வரும், வாயில இருந்து புண்ணு வருதுல, அது மாதிரி தான் தொண்டையில புண்ணா இருக்கு, சதையெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷனும் இல்ல, சோ பரவாயில்ல, வீக்கெல்லாம் எதுவும் இல்ல, நான் கொஞ்சம் தொண்டையில வேற எதுவும் வீக்கம் இல்ல அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்துலாம் அவங்களுக்கு கொடுத்தாலும் மருந்து எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. சத்து மருந்து கொடுத்தாங்க, மல்டிவிட்டமின் சிரப் வந்து கொடுத்துருந்தாங்க சத்து இல்லைன்னு. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா பாப்பா குடிக்கவே இல்லை. வீட்லயே வந்து அவளுக்கு இப்போ நான் என்ன பண்ண, காலையில வந்து கஞ்சி வஞ்சி கொடுத்தேன், தயிர் கஞ்சித்துல வந்து பாத்தீங்கன்னா தயிர் போட்டு வந்து கொடுத்தேன். ஸோ இன்னும் என்ன சொன்னாங்கன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணலாம் சொன்னாங்க. இப்போ வந்து தேங்காய் பால் அது மாதிரி அதை நம்ம வீட்டு வைத்தியத்திலே சரி பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து மருந்து சுத்தமா சாப்பிடல, வேணும்னே வந்து வாமிட் பண்றா. அவ எனக்கு வேற இருந்து ஏதோ கொஞ்ச நெஞ்சம் சாப்பிட்டா, அதாவது அவ வயிற்றுல இருக்கணும்னு பார்த்தா அதையும் வாமிட் பண்ணி விட்டுறான்.
ஸோ அதனால ஏதாவது வீட்டிலே வாய் புண்ணு தொண்டை புண்ணு சரியாகிறதுக்கு வீட்டிலே வந்து பாப்பாவுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணலாம் சொல்லிட்டு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுங்க அது பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அதே மாதிரி தான் கஞ்சிலாம் வந்து வச்சு கொடுத்தேன், ரசம் வந்து வச்சு கொடுத்தேன். அதெல்லாம் கொஞ்சம் லிக்விட் ஐட்டமாக இருக்கும்போது அவள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன். நல்லா இருந்தா ஜிங்கு ஜிங்கு ஆடி சுத்தி சுத்தி நல்லா ஜாலியா இருந்திருப்போம். எங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஒரு மைண்ட் ஃப்ரீயா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கணும். நிறைய வந்து சிறுதானியத்துல நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை பாத்துட்டு இருந்தேன். சிறுதானியத்திலே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் கஞ்சி உப்புமான்னு சொல்லிட்டு நாங்க சாப்பாடுறது இல்லாம பாப்பாவுக்கு தனியா காரம் கம்மியா எல்லாமே ஸ்பெஷலா வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அவளுக்கு சாலிட் ஃபுட் 6 மாசத்துல கொடுக்க ஆரம்பிச்சல அப்பத்துல இருந்தே. அதுக்கப்புறம் வந்து நாங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே பாப்பாக்கு கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவளுக்கு ஸ்பெஷல் கேர் வந்து நாங்க கொடுக்கல. நம்ம சாப்பிடறோம்ல சாம்பார் மீன் குழம்பு கீரை குழம்பு எது நம்ம சாப்பிடுறோமோ அதே அவ சாப்பிட்டுட்டே இருந்தால அதனால அப்படியே வந்து கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா மல்டி விட்டமின் நம்ம எதுவுமே கொடுக்கல. மல்டி விட்டமின் சிறப்புமே எதுவுமே குழந்தைக்கு எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்க குழந்தைங்கலாம் இந்த மாதிரி வந்து சத்தா வந்து என்னென்னலாம் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து அந்த சத்து மாவு கஞ்சி நான் கூட ரெடி பண்ணேன். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வயசு தான் 2 வயசு கிட்ட ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம சாப்பிட்டாலே ஜாலியா இருக்கிறான்ட்டு குழந்தைங்க ஜாலியா விளையாடுறது சுறுசுறுப்பா இருக்கிறது வேற. ஆனா அவங்க சத்தான பொருள் சாப்பிட்றாங்களே இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும். அடை தோசை அப்புறம் ஏதாவது அது மாதிரி நம்ம சத்தான பொருள் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம வந்து சோம்பேறித்தனம் பண்றோம் தனியா ஒண்ணு செய்யணுமான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்ன பண்ணுவோம் நமக்குமே அதை வந்து எடுத்துக்கும் போது குழந்தைக்கும் அதை கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து இதுல இருந்து என்ன ஒரு பாடம் கத்துருக்கிறேன்னா இதுக்கப்புறம் சத்தான பொருள் நம்மளும் சாப்பிடணும். ஏன்னா அதுதானே பாப்பாவும் சாப்பிட்றேன் நம்ம சாப்பிட்றத. அதனால பாப்பாக்குமே அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொடுக்கலாம். லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஆமா சாப்பிட்ற ஃபுட்டு ஸ்டைல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு வந்து பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா அப்பப்போ பேபிக்குமே வந்து வாய் புண்ணு வயிற்று புண்ணு வந்துன்னே இருக்கு. நாங்க என்ன நினைச்சிடும் அது அல்சர்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். மேபி அது உனக்குமே சத்து குறைபாடு இருந்தாலும் இருக்கலாம்ல. இல்ல எனக்கு அல்சர் தான் இருந்தாலும் சத்தும் பரவாயில்ல. தூக்கமே வரல பேபிக்குமே அப்பப்போ வாய் புண்ணு வருது. அப்ப சத்து குறைபாடு ஒழுங்கா சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா செய்ய மாட்டோமோன்னு எனக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றதுன்னே தெரியலையேன்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து நம்ம எப்பவுமே மீன் குழம்பு இந்த சாப்பாடு அது அப்படியே வந்து நார்மலா வச்சிட்டு இருக்கோம். ஏதாவது அதுல அடிஷ்னலா நமக்கு வந்து ஆட் பண்ணாதானே ஏதாவது சத்தா வந்து இருக்கும். அப்படியே யோசிச்சு அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் சங்கீதா வந்து எல்லாத்தையுமே நல்லா செய்வா. திடீர்னு வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டான்னா சங்கீதா மாதிரியே இருக்காது. ஓவர் திங்கிங் போய்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் சாப்பாடுலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம வீட்டில் எல்லாம் ஹெல்த்தியான சாப்பாடு தான் நம்ம எப்பவுமே சாப்பிட்றோம். இப்போ என்ன பிரச்சனைனா பாப்பாக்கு தனியாக எதுவுமே ஸ்பெஷலாக மல்டி விட்டமின் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல நம்ம. அதுதான் இல்லைன்னா வந்து நம்ம பாப்பாக்கு கரெக்டாக டயட் ஃபுட் என்னெல்லாம் கொடுக்கலாம் நல்ல சாப்பாடு மல்டி விட்டமின் வர மாதிரி நம்ம எதாவது கொடுக்கலாம். ஆமா அதுவும் ஒரு காரணம். முட்டை மெயினா என்னன்னா நான்வெஜ்லாம் எதுவுமே கொடுக்கல பாப்பாக்கு. நான்வெஜ் முட்டை எதுவுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு 3 வாரம். அதனால கூட இருக்கலாம் மேபி. ஆமா அப்படி சாப்பிட்டுட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ண அப்ப கூட நான் சுண்டல்லாம் கூட அவிச்சு நடுவுல கொடுத்தேன். சுண்டலுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கு தேவையான சத்து வரணும்ல. சரி ஃபீல் பண்ணாத விடு சரியாயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல மாதிரியே ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுத்து பாப்பாவை நல்லா பாத்துக்கணும். அப்புறம் நிறைய பேர் சுத்தி போட சொல்லியிருந்தீங்க. கண்ணு கூட இருக்கும் சுத்தி போடுங்க பாப்பா நல்லா ஆக்டிவா இருக்கா இல்லையா. நான் சுத்தி போறதுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட நிறைய பேர் சுத்தி போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க மேல் மாடியில இருக்கிறதுனால சுத்தி எதுவுமே கீழே வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் சுத்தி போறதே இல்லை. அப்படியே சுத்தனா கூட அவங்க வெளியிலே வந்து இங்கேயே வச்சிருவேன். நான் சுத்தி போறதே இல்லை. சுத்தி போடணும்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் சுத்தி போட்டுடலாம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.